வேலூரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 2 இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் ஏற்கனவே வேலூர் காட்பாடியில் சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேலூர் காட்பாடி பகுதியில் திமுக நிர்வாகி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 2 இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனைக்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் உறவினர்கள் மீது மற்றும் அவரது சோதனையானது அமலாக்கத்துறையினால் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலின் போது அவரது வீட்டில் அவரது மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கானது முதல் கட்டமாக அமலாக்கத்துறையினர் அமலாக்கத்துறை கடந்ததா 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வருமான வரித்துறை நடத்திய எந்த சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீடு பூர்வோலி சீனிவாசன் சிமெண்ட் கிடங்குகளில் மொத்தமாக கிட்டத்தட்ட 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 2 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகிறோம். இந்த சோதனையானது வேலூரில் நடந்து வருகிறது. ஆனால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை கோட்டூர்புரத்தின் வீட்டில் தான் இருக்கிறார். வேலூர் பூர்வோலி சீனிவாசன் வீட்டிலும் மற்றும் அவரது நெருக்கமானவர்கள் வீட்டிலும் இந்த அமலாக்கத்துறையில் சோதனை ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக 2 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் அவர் இருப்பதால் இது தொடர்பான சோதனை தற்போது இதுவரை நடைபெறவில்லை என்ற தகவல் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த சோதனை அவரது வீட்டிலும் தொடரலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டில் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அது குறித்தான வழக்கில் தற்பொழுது இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் காட்பாடியில் திமுக பிரமுகர் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராகவேந்தர் இணைகிறார். வணக்கம் ராகவேந்தர். ஏற்கனவே திமுக பிரமுகருடைய வீட்டில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அமைச்சருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் வேறு ஏதேனும் இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? கூடுதல் விவரங்கள். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணமும் அவரது உறவினர் வீட்டில் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் 11.52 கோடி ரூபாய் பணமானது வருமான வரித்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கானது தற்போது கணக்கை காட்டாததற்கு இந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கானது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது இந்த வழக்கு விசாரணைக்காக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட அவருக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் அவரது வீட்டிலும் சிமெண்ட் கிடங்குகளில் சோதனையானது நடைபெற்று வருகிறதாகவும், அதே மாதிரி காட்பாடியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. வேலூரில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல்
சென்னையில் அவர் இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆனால் இங்கு சென்னையில் எந்த ஒரு சோதனையும் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எனினும் வேலூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 2 இடங்களில் இந்த சோதனையானது ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டது அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அவருடைய மகனான கதிரானந்த் அவர்களுடைய வீட்டிலும் இந்த சோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்து அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது முதல் கட்டமாக அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்ட போது அவங்க சிமெண்ட் கிடங்குகளில் மற்றும் அவருக்கு நெருக்கமான இந்த பணம் கைப்பற்றப்பட்டது. இவரது வேலூரில் இருப்பதை அடுத்து வேலூரில் தான் இந்த சோதனை முதற்கட்டமாக நடைபெற்று வருவதாக வேலூரில் இருக்கக்கூடிய திருமருகன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தற்போது கதிரானந்த் உள்ளிட்ட இடங்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த சோதனையானது நடைபெற இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி. (2019) நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அது குறித்தான வழக்கில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. 2019 வேலூர் மக்களவைத் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் போட்டியிட்ட நிலையில் அந்த தேர்தலின் போது 11.55 லட்சம் கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அது குறித்தாக இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை நடத்திய இந்த சோதனை ரூபாய் 10 லட்சம் அப்போது பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்தாக நடத்தப்பட்ட சோதனையில் 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதன் தொடர்பாக தற்பொழுது இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் சிமெண்ட் கிடங்குகள் சோதனை நடத்தி ரூபாய் 11.55 கோடியை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். வருமான வரித்துறை பதிவு செய்த வழக்கினை தற்பொழுது அமலாக்கத்துறை கையில் எடுத்து இந்த சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். (2019) நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் கைப்பற்றப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்பொழுது அமலாக்கத்துறையினர் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்பொழுது தேர்தலின் போது 10 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கிலிருந்து 11.55 கோடி ரூபாயை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் அந்த வழக்கினை கையில் எடுத்துள்ளது. இது குறித்தாக காலையிலிருந்தே பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டினை தொடர்ந்து தற்பொழுது MP கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன், அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ஆகியோர் வீடுகளில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலையில் இருந்தே வேலூரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன், அமைச்சர் துரைமுருகன், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது MP கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தற்பொழுது வேலூரில் அமலாக்கத்துறை சோதனையானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலின் போது அமலாக்கத்துறையினர் காட்பாடி துரைமுருகன் இல்லத்திலும் அவரது மகன் கதிரானந்த் இல்லத்திலும்
அதைத் தொடர்ந்து அவரது பினாமி என்று கூறப்பட்ட சீனிவாசன், பூஞ்சோலை சீனிவாசன் என்கின்ற அவரது இல்லத்திலும் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த சோதனையின் போது 11 கோடி ரூபாய் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகி அது சம்பந்தமான வழக்கு வேலூர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் MP கதிரானந்த் ஆஜராகி வருகின்றனர். அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த நிலையில் இன்று மத்திய அமலாக்கத்துறையினர் காட்பாடி பூஞ்சோலை சீனிவாசன் பள்ளிக்குப்பத்தில் இருக்கின்ற நடுமூற்று பகுதியில் அவரது 2 இல்லங்களிலும் தொடர்ந்து சோதனை நடத்தி தற்போது வேலூர் MP கதிரானந்த் இல்லத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இங்கு கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் இருவரும் ஒரே இல்லத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருக்கின்றனர். ஆகவே இரு வீடுகளிலுமே இங்கு சோதனை நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறையினர் இதுவரை எந்த காரணங்களையும் தெளிவாக எந்த ஒரு அங்கு உள்ளிருக்கும் அதிகாரிகள் எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் நமக்கு பகிரவில்லை. ஆகவே என்ன காரணத்திற்காக இது போன்ற அந்த ஒரு ரெய்ட் நடைபெறுகிறது, இந்த சோதனை நடைபெறுவதற்கான காரணம் அவர்களை தெரிவித்தால் ஒழிய முழுமையான காரணம் என்ன என்பதும் அதற்கான என்ன என்பதை தெரிய வரும். அதுவரையில் இப்போது துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் இல்லத்தின் முன்பாக திமுகவினர் அதிக அளவில் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர். அது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படையினரை தாண்டி இப்போது உள்ளூர் போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் இங்கு குவிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து சோதனை பணியும் நடைபெற்று வருகிறது. வெளியில் அவருடைய திமுகவின் ஆதரவாளர்களும் அங்கு குவிந்து வருகின்றனர். ராம்குமார். பிரகாஷ், தகவலுக்கு நன்றி. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் மற்றும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் இருந்து 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமான வரித்துறை இது குறித்தாக வழக்கு பதிவு செய்திருந்தனர். தற்பொழுது இந்த வழக்கினை அமலாக்கத்துறை கையில் எடுத்து காலை முதலே வேலூர் மாவட்டத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன், அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ஆகியோர் வீடுகளில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனைக்கு இடையே திமுக பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் அமைச்சர் வீடு முன்பாக குவிந்துள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ஆகியோர் வீடுகளில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை அறிந்த திமுக MP கதிரானந்த் வீட்டின் முன்பாக திமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலை முதலே வேலூர் மாவட்டத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காலையில் பூஞ்சோலை சீனிவாசன் எனும் திமுக நிர்வாகியினுடைய வீட்டில் சோதனையானது ஆரம்பித்தது. 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டினிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கதிரானந்த் வீட்டினிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனைக்கான காரணம் என்பது குறித்தான முழு விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. இருப்பினும் 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுடைய சிமெண்ட் கிடங்கிலும் கைப்பற்றப்பட்ட அந்த பணம் தொடர்பாக இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்தலின் போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட தொடர்பாகவும், அதேபோன்று திமுக நிர்வாகியினுடைய சிமெண்ட் கிடங்கில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்தும், அமைச்சருடைய நெருக்கமான வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்தும் வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கினை கையில் எடுத்து அமலாக்கத்துறையினர் வேலூரில் சோதனை மேற்கொண்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரம் நமது செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2019 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையும் செய்தனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய இந்த சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமானவர் வீடு பூஞ்சோலை சீனிவாசன் சிமெண்ட் கிடங்குகளில் சோதனை நடத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட 11.55 கோடி ரூபாய்
பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை முதல் கட்டமாக அமலாக்கத்துறையினர் பதிவு செய்யப்பட்டாலும் இதனை அடுத்து இந்த வழக்கை தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஈடுபட்டு வருகிறது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது கிட்டத்தட்ட வேலூர் துரைமுருகன் வீடு மற்றும் அந்த பூஞ்சோலை சீனிவாசன் திமுக முக்கிய பிரமுகரான திமுக பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் இந்த சோதனையானது அமலாக்கத்துறை தரப்பில் நடத்தப்பட்டு வருகிறது. பூஞ்சோலை சீனிவாசன் அமைச்சர் துரைமுருகனின் மிகவும் நெருக்கமானவராக கருதப்படுகிறார். அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 இடங்களில் முதல் கட்டமாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 சோதனையில் நடைபெற்ற ஏற்கனவே இந்த 11.55 கோடி ரூபாய் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வந்தாலும் அதன் ஆவணங்கள் தற்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதாக அந்த அடிப்படையில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பணம் எப்படி பெறப்பட்டது, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றமா அல்லது வேறு ஏதாவது பணம் பரிமாற்றமா, எப்படி இந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்ற அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் துரைமுருகன் தற்போது சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இருக்கிறார். அவரது இங்கு சென்னையில் எந்த ஒரு சோதனையும் தற்போது வரை நடைபெறவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் காட்பாடி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த சோதனை வேலூர் உள்ளிட்ட இடங்களிலே விரிவடைய இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராம்குமார். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வேலூர் காட்பாடியில் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சருக்கு நெருக்கமான வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்தாக வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தற்பொழுது இந்த வழக்கினை கையில் எடுத்துள்ள அமலாக்கத்துறை வேலூரில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. இந்த சோதனையானது காலையில் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலிருந்து தொடங்கியது. 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் தற்பொழுதும் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் வீட்டின் அமலாக்கத்துறையின் சோதனை நடத்தி வரும் நிலையில் அவர் வீட்டின் முன்பாக திமுக தொண்டர்கள் குவிந்துள்ளதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.